திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 244. திரு ஆலவாய் காண்டம். கீரனை கரையேற்றிய படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலத்திற்கு அடுத்தபடியாக 53வது படலமாக கீரனை கரையேற்றிய படலம் அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 27 திருப்பாடல்களில் இப்படலத்தை விளக்கி அருளியிருக்கின்றார். இதற்கு முந்தைய படலமான தருமிக்கு பொற்கிளி அளித்த படலத்தின் நிறைவு பகுதியில் சிவபெருமானது நெற்றிக்கண்ணின் செந்தழல் பற்றிய வெப்பத்தினால் அதனை பொறுக்க முடியாமல் பொற்றாமரை தடாகத்திலே நக்கீரர் சென்று விழுந்து அழுந்தினார் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருப்படலம் அமைந்திருக்கின்றது. நக்கீரரை பொற்றாமரையிலிருந்து கரையேற்றி அருள் செய்த திருவிளையாடல் கீரனை கரையேற்றிய படலத்திலே விளக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மன்மதனை நீருபடுத்தியவர். அப்பெருமான் தருமியாகிய பார்ப்பன சிறுவனுக்கு மனம் மகிழ்விப்பதற்காக நல்ல பொன்முடிப்பை தந்தருளிய திருவிளையாடலை கூறினோம் என்று கூறிய ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் இனி அழகிய அன்னக்கூட்டங்கள் சூழ்ந்த பொற்றாமரை தடாகத்திலிருந்து நக்கீரனை கரையேற்றிய திருவிளையாடலை இனி எடுத்து கூறுவாம் என்று கூறி இத்திருவிளையாடலை தன் எதிரே அமர்ந்திருந்த முனிவர்களுக்கு சொல்லி அருள ஆரம்பிக்கின்றார் அகஸ்திய முனிவர். இத்திருவிளையாடல் புராணத்தின் கீரனை கரையேற்றிய படலத்தின் முதல் திருப்பாடலை ஆரம்பிக்கின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் சிவபெருமான் முன்பொரு நாள் மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய அந்த நிகழ்வோடு ஆரம்பிக்கின்றார். அப்படி மன்மதனை நீருபடுத்திய சிவபெருமானே பின்பு மன்மதனை உயிர்ப்பித்து அருளினார். ரதிதேவியின் வேண்டுகோளின்படி மறுபடியும் உயிர்ப்பித்து அருளினார் என்றால் சிவபெருமான் புரிகின்ற நிக்கிரகமும் கூட அனுக்கிரகத்திற்கு ஏதுவாக அமைகின்றது என்பதனை உணர்த்துவதற்காக இங்கே அதே போன்று எம்பெருமானின் நெற்றிக்கண் நெருப்பின் வெப்பம் தாங்காமல் வீழ்ந்த நக்கீரரையும் அருள் செய்து ஆட்கொள்கின்றார் எம்பெருமான் என்பதனை விளக்க வந்த இந்த படலத்தின் முதல் பகுதியில் முதல் பாடலிலேயே மாறனை பொடிகண்ட பெருமான் என்று சோமசுந்தர பெருமானை போற்றுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். எம்பெருமான் நிக்கிரகம் செய்தாலும் அதுவும் அனுக்கிரகமே என்பதனை அன்பர்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற அருமையான படலம் இது. நீண்ட ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுளது நெற்றியில் தோன்றிய தீயினால் சுடப்பட்ட நக்கீரர் அந்த வெப்பம் தாங்காமல் மதுரையம்பதியின் திரு ஆலவாய் திருக்கோயிலிலே அமைந்திருக்கின்ற தீர்த்தமான பொற்றாமரை திருக்குளத்திலே போய் மூழ்கினார். சங்கப் புலவர்களில் மிகச் சிறந்தவரான நக்கீரர் இவ்வாறு பொற்றாமரை தீர்த்தத்திலே போய் மூழ்குகின்றாரே, அவருக்கு நேர்ந்த துன்பம், அந்த வெப்பத்தினால் நேர்ந்த துன்பம் அதனை பார்த்த மற்றைய சங்கப்புலவர்களும் மனம் வருந்தினார்கள். நக்கீரருக்கு நேர்ந்த துன்பத்தை விட நக்கீரரை பிரிந்து நின்ற பெரும் துன்பத்தால் விழுங்கப்பட்டவர்கள் ஆனார்கள் மற்றைய சங்கப்புலவர்கள். எனவே அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் துவழுகின்றார்கள் மற்றைய சங்கப்புலவர்கள் அனைவரும். நக்கீரர் இல்லாத தமிழ்ச்சங்கம் என்பது அது அரசன் இல்லாத நாடு போன்றது. அரசனை இழந்த குடிமக்கள் எப்படி துன்பப்படுவார்களோ அதே போன்று நக்கீரர் இல்லாத சங்கத்திலே இருந்த சங்கப்புலவர்கள் துன்பமடைந்தார்கள். நாயகமணி இல்லாத பதக்கம் எப்படி பொலிவிழந்து இருக்குமோ அதே போன்று இருந்தார்கள் மற்றைய சங்கப்புலவர்கள். உணர்வு இல்லாதவர்கள் கற்ற கல்வியை போன்று நக்கீரர் இல்லாத சங்கம் விளங்கியது. இவ்வாறு சங்கப் புலவர்கள் எல்லாம் வருந்துகின்றார்கள். சங்கப் புலவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், நக்கீரர் புரிந்தது சிவ அபராதம். பதப்பொருளின் வடிவாயிருக்கின்ற சொல் பொருள் இதன் வடிவாயிருக்கின்ற திரு ஆலவாயிலே எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளோடும் வாது செய்தது அது தவறு, அது எல்லையில்லாத தவறு. இது எவ்வாறு தீரும்? அந்த பிழையிலிருந்து எப்படி தப்புவது? இந்த பிழையிலிருந்து தப்புவது அரிது என்று சங்கப்புலவர்கள் எல்லாம் வருந்தினார்கள்.
அரசன் இல்லாத குடிமக்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள், ஒரே கருத்தோடு இருக்க மாட்டார்கள். அதுபோன்று நக்கீரர் இல்லாத தமிழ்ச்சங்கத்து புலவர்களும் ஒரு வழிப்பட்டு நிற்க முடியாமல் திணறினார்கள். நாயகமணி இல்லாத ஆபரணம் ஒளி இழந்து இருப்பது போன்று சங்கப் புலவர்களும் நக்கீரர் இல்லாத சபையிலே ஒளி இழந்து நிற்கின்றார்கள். ஞானமில்லாதவர்களின் கல்வி பயன்படாதது போல நக்கீரனை இழந்து நிற்றலால் உணர்வெழுந்தனர் சங்கத்து புலவர்கள் எல்லோரும். ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அவர் சொல் பொருள் வடிவானவர், பதப்பொருளின் வடிவாக இருக்கின்ற பெருமான். அவரே திரு ஆலவாயில் எழுந்தருளி இருக்கின்ற பெருமான். அவரே பெரும் புலவராக திருத்தோற்றம் கொண்டு வந்து எழுந்தருளிய பெருமான். ஒரு வாதம் என்பது பொருளால் தான் அமையுமே அன்றி சொல்லால் அமையாது. சிவப்பரம்பொருளோ பொருள் வடிவாக நிற்பவர். எல்லா வாச்சகங்களுக்கும் வாச்சிய பொருளாக இருப்பவர் எம்பெருமான். அப்படி வாச்சிய பொருளாக இருக்கின்ற எம்பெருமானோடு வாதம் செய்வது பெரும் தவறு. அந்த தீர்வுக்கு உபாயம் வேறு இல்லை. எனவே இந்த பிழையிலிருந்து எப்படி நக்கீரர் பெருமான் தப்பிப்பார் என்று எண்ணி வருத்தமுற்றார்கள் சங்கப் புலவர்கள். ஆனால் திரு ஆலவாய் பெருமான் கருணையே திருவுருவம் ஆனவர் அல்லவா? எம்பெருமானின் கருணையை எண்ணி தங்களுக்குள்ளே ஆறுதல் அடைகின்றார்கள் தமிழ்ச்சங்கத்து புலவர்கள். இந்த இடத்திலே சிவபெருமான் ராவணனுக்கு அனுக்கிரகம் செய்த அந்த பெரும் கருணையை எண்ணி சங்கப்புலவர்கள் ராவணனுக்கும் அனுக்கிரகம் செய்த பெருமான் நக்கீரருக்கும் அருள் புரிவார் என்று நினைப்பதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த இடத்திலே ஒரு திருப்பாடலை அமைக்கின்றார். எய்தி வெள்ளி மலை பெயர்த்தானும் இருத்த தன் கையில் வீணை தொட்டு இன்னிசை பாட கனிந்தவன் செய்த தீங்கு பொறுத்ததுமன்றி திண் தேரொடு மொய்கொள் வாழும் கொடுத்தனன் புண்ணியமூர்த்தியே என்று சிவப்பரம்பொருளின் கருணையை எண்ணி வியக்கின்றார்கள் சங்கப்புலவர்கள். கையிலையங்கிரியை அடைந்து கையிலையங்கிரியை பெயர்த்து விடுவேன் என்று ராவணன் முயன்றான். தனது கையில் உள்ள நரம்பால் தொடுத்த வீணையை தடவி சிவபெருமான் மகிழும் வண்ணம் இனிய சாமகீதம் பாடினான் ராவணன். அதற்கு மனம் கனிந்த பெருமான் அந்த ராவணன் செய்த அபராதத்தை பொறுத்ததோடு மட்டுமல்லாமல் ராவணனுக்கு நல்ல தேர், திண்ணிய தேர், சந்திர வாழ் இவற்றையும் தந்து அருளினார். தர்மமே வடிவமாகிய தர்மஸ்வரூபமாகிய இறைவனார். எம்பெருமான் ராவணனுக்கு அனுக்கிரகம் செய்த இந்த திருவரலாறு கூர்ம புராணத்திலே வருகின்றது. ராமாயணம் உத்தரகாண்டத்திலே வருகின்றது. ராவணன் குபேரனை ஜெயித்துவிட்டு குபேரனிடம் இருந்த புஷ்பக விமானத்தை கவர்ந்து கொண்டு அந்த புஷ்பக விமானத்திலே ஏறி சரவண பொய்கை நோக்கி செல்கின்றான். அப்படி செல்லும் போது ராவணன் செல்கின்ற புஷ்பக விமானமானது ஒரு இடத்தில் செல்லாது தடைபட்டு நிற்கின்றது. ராவணன் புஷ்பக விமானத்திலே திருக்கையிலை இருக்கின்ற இடத்திற்கு அருகிலே சென்று விட்டதா அங்கே புஷ்பக விமானம் செல்லாமல் தடைபட்டு நிற்கின்றது என்பதனை திருநந்தி தேவர் உணர்த்த ராவணன் உணர்கின்றான். உடனே இந்த ராவணன் என்னுடைய வழியிலே தடையாக இருக்கும் இந்த கையிலை மலையை பறித்து எடுப்பேன், பெயர்த்து எடுப்பேன் என்று எடுக்க முயற்சி செய்கின்றான். அப்போது சிவபரம்பொருள் தனது திருவடியின் பெருவிரலின் ஒரு பகுதியால் சிறிதளவு ஊன்றினார். அப்படி எம்பெருமான் ஊன்றிய காரணத்தினால் கையிலை மலைக்கு அடியே ராவணன் நசுக்குண்டு வருந்தி அழுந்தினான். கையிலை மலைக்கு கீழே இவ்வாறு 1000 வருஷங்கள் ராவணன் சிக்கிக்கொண்டு அழுந்தி வருந்துகின்றான். பிறகு அமைச்சர்களால் உள்ளதை உணர்ந்து ராவணன் சிவபெருமானை மகிழ்விக்கின்றான். சிவபெருமானை சரணமடைகின்றான். தன்னுடைய 10 தலைகளில் ஒரு தலையை எடுக்கின்றான். தன்னுடைய கைகளில் ஒன்றை எடுக்கின்றான். இந்த இரண்டையும் வைத்து வீணை ஒன்றை செய்கின்றான். அந்த வீணைக்கு நரம்பாக தன்னுடைய கை நரம்புகளையே அமைக்கின்றான். இவ்வாறு வீணையை தயார் செய்து சாமகீதம் பாடுகின்றான். சிவபெருமானை மகிழச் செய்கின்றான். சிவபெருமான் ஆசுதோஷி அல்லவா? மிக எளிமையாக மனம் இறங்கும் பெருமான் சிவபெருமான் அல்லவா? ஒரு மிகச்சிறிய பச்சிலையோ ஓரிரு துளிகள் தண்ணீரோ கூட சமர்ப்பித்தால் கூட அதனையே பெரும் பூஜையாக என்று எடுத்துக்கொண்டு
ஏற்றுக்கொண்டு அருள் புரிபவர் சிவபெருமான். சாமகீதம் பாடிய ராவணனின் அந்த பக்திக்கு இணங்கி அவன் மனம் வருந்தி திருந்தியதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் ராவணனை அந்த கைலை மலையின் அடியிலே சிக்கிக்கொண்டு துன்பப்படுகின்ற ராவணனை அதிலிருந்து விடுவித்தார். அப்படி துன்பத்திலிருந்து விடுவித்தது மட்டுமல்ல, ராவணனுக்கு ஒரு மிகப்பெரிய தேர் ஒன்றை வழங்கி அருளுகின்றார். 3.5 கோடி ஆயுளை அருளுகின்றார். சந்திரகாசம் என்கின்ற வாளை ராவணனுக்கு வழங்கி அருளுகின்றார். இவ்வாறு துன்ப நீக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் ராவணனுக்கு இவ்வாறு வரங்களையும் அருளுகின்றார் எம்பெருமான். இதனை கூர்ம புராணத்தில் ராமாயணம் உத்தரகாண்டத்திலே காண்கின்றோம். தமிழிலே கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தில் இந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றார். யுத்த காண்டத்திலே முதல் நாள் போரில் எல்லாம் இழந்து அரண்மனை திரும்பிய ராவணன் தன்னுடைய நிலையை எண்ணி வருந்துவதாக அமைக்கின்ற பாடலிலே வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மவுலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறும் கையோடு இலங்கை புக்கான் என்று கம்பர் இந்த பாடலை அமைக்கின்றார். இதிலே வரையினை எடுத்த தோள் என்று கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற ராவணனை அவ்வளவு வலிமை உடையவன் என்று குறிப்பிடுகின்றார். அதோடு சங்கரன் கொடுத்த வாள் என்று சிவபெருமான் அந்த தருணத்திலே ராவணனுக்கு அருளிய சந்திரகாசம் என்ற வாள் அதனை பற்றியும் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இன்னொரு இடத்திலே 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் என் கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் என்று ராவணன் 3 கோடி வாழ்நாள் பெற்ற அந்த குறிப்பையும் கம்பர் பாடுகின்றார். சிவபெருமானிடம் 3.5 கோடி ஆயுள் பெற்றான் ராவணன் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு ஒரு முனிவர் வடிவம் எடுத்து அந்த 3.5 கோடி வாழ்நாள் என்பது 1/2 கோடி வாழ்நாளாக ஆகும்படி சூழ்ச்சி செய்தார் என்று ஒரு வரலாறு இருக்கின்றது. இது பற்றிய இன்னும் சில தகவல்கள் எல்லாம் ராமாயணம் உத்தரகாண்டத்திலே இருக்கின்றது. அப்படி கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி செய்த ராவணன், அந்த சிவ அபராதம் செய்த ராவணன், அவனுக்கும் அனுக்கிரகம் செய்தவர் பெருமான். எனவே ஆன்ம வர்க்கங்கள் தவறு செய்தாலும் பிழை செய்தாலும் தாங்கள் செய்த பிழையினை உணர்ந்து தம்மை சரணம் அடைந்துவிட்டால் கண்ணுதல் பெருமானான அந்த சிவ பரம்பொருள் பெரும் கருணை செய்து ஆட்கொள்ளும் என்கின்ற உண்மை ராவண அனுக்கிரக திருவிளையாடலிலே நாம் காண்கின்றோம். அதனால்தான் நமது பரமாச்சாரிய சுவாமிகளிலே முதலாமவரான எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் தாம் அருளிய திருப்பதிகங்களிலே ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது திருப்பாடலில் சிவபெருமான் ராவணனுக்கு அனுக்கிரகம் செய்த செய்தியினை அமைத்து பாடி அருளியிருப்பார். எம்பிரான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய முதல் திருமுறை முதல் திருப்பதிகத்திலேயே தோடுடைய செவியன் என்று ஆரம்பிக்கின்ற முதல் திருப்பதிகத்திலேயே 8வது திருப்பாடலிலே வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கையரையன் வலி செற்றெனது உள்ளம் கவர்கள்வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே என்று பாடி அருளியிருக்கின்றார். அந்த முதல் திருப்பதிகம் தொடங்கி ஒவ்வொரு திருப்பதிகத்திலும் 8வது திருப்பாடலிலே ராவணனுக்கு அனுக்கிரகம் செய்த பெருமானது பெரும் கருணையை பாடி அருளியிருக்கின்றார். அவ்வாறு திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் ஏன் அப்படி ராவண அனுக்கிரகத்தை மிக குறிப்பாக ஒவ்வொரு திருப்பதிகத்திலும் 8வது திருப்பாடலிலே பாடியிருக்கின்றார் என்பதற்கு ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே ஒரு திருப்பாடலை அமைக்கின்றார். அந்த காரணத்தை சொல்வதற்காக மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்து அடையில் கண்ணுதலான் பெரும் கருணை கைக்கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல் அரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார் என்று ஸ்ரீமத் தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த காரணத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த நில உலகத்திலே வாழும் உயிர்கள் பிழை செய்தாலும் அவை தம்மை வந்து அடைந்தால் நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் தம் பெரும் கருணையினாலே ஆன்மாக்களை
கை தொடுத்து எடுத்து ஆட்கொண்டு ஏற்றருளுவார் என்பதை காட்டும் பொருட்டு எண்ணம் இல்லாதவனாய் வன்கண்மை உடைய அரக்கனாகிய ராவணன் திருக்கயிலை மலையை எடுத்து தம் உடல் முறிவுபட்டு பின்னர் இசை பாட பெருமையுடைய இறைவர் அவனுக்கும் அருள் செய்த ஆக்கப்பாடுகளை திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார் இவ்வாறு ஒவ்வொரு திருப்பதிகத்திலும் வைத்து அருளுகின்றார். குழியில் விழுந்தவரை கை தூக்குவது போல தம்மை சரணடைந்தவரை எடுத்து ஏற்றுக்கொள்ளுதல் பெருமானின் பெரும் கருணையின் பெருமை ஆகும். சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடன் என்று ஞானசாஸ்திரம் இதனை ஓதுகின்றது. பிழையுளன பொறுத்திடுவர் என்று ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அருளுகின்றார். திருக்கயிலையின் மேலே எழுந்தருளியிருப்பவர் பரமபதியாகிய சிவபெருமான் என்றும் அவர் எல்லாம் வல்லவர் என்றும் தனக்கும் வரம் கொடுத்தவர் என்றும் இவைகளையெல்லாம் எண்ணாமல் எண்ணி பார்க்காமல் ராவணன் செய்த செயல் அது தன்னுடைய வலிமை மீது கொண்ட செருக்கு காரணமாக அவனுக்கு ஏற்பட்டது. இந்த தீவினையினை ராவணன் செய்தது அவனுடைய ஆணவச் செருக்கு, தன்னிடம் இருக்கின்ற வலிமை, அது காரணமாக விளைந்த ஆணவச் செருக்கினால் அவ்வாறு அவன் செய்தான். தன்னுடைய வலிமையே பெரிது என்று எண்ணினான். திருமலையின் மேலே இருப்பவர் எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் தனக்கும் வரம் கொடுத்தவர் என்ற எண்ணமெல்லாம் அவன் நினைக்க முடியாமல் செய்தது அவனிடம் இருந்த ஆணவச் செருக்கு. அப்படி திருக்கயிலை மலையினை நிலை பெயர்க்கும்படி தூக்க முயன்று அது காரணமாக இறைவரது திருவடி சிறு விரலால் சிறிதே ஊன்றப்பட்டு அந்த மலையின் கீழே சிக்கி அவனுடைய தோள்கள் நெறிபட்டன, தலைகள் முறிபட்டன. அதோடு அவனுடைய அந்த ஆண்மை நிலைகளும் முறிவுபட்டன. 1000 வருஷங்கள் ஆற்றாது அழுது புலம்பினான். பின்னர் எம்பெருமானை சரணடைந்து சாமகானம் பாடினான். தசமுகனை விட்டார்தம் பாட்டறிவே என்று தக்கையாக பரணி இதனை கூறுகின்றது. அப்படி சிவ அபராதம் புரிந்த அந்த ராவணன் அபராதங்களிலே சிவ அபராதத்திற்கு பிராயச்சித்தம் என்ற ஒன்றே கிடையாது. அப்படிப்பட்ட கடுமையான சிவ அபராதம் புரிந்த ராவணன் இறைவனை சரணடைந்து சாமகானம் பாட அதனை கேட்டு ராவணன் செய்த பிழையினை பொறுத்து ஏற்றருளுகின்றார் எம்பெருமான். அவர் கண்ணுதலான் என்று கருணையே கண்ணாக உடையவர் எம்பெருமான் என்று குறிப்பு தர, கண்ணுதலாகிய அந்த பெருங்கடவுள் அது பெரும் கருணை கொண்டது. கண் என்றாலே அது கண்ணோட்டம் உடையதுதான் கண். எம்பெருமானின் திருக்கண் என்பது கருணையை குறிக்கின்றது. எனவே நுதல் கண்ணாலான நெற்றிக்கண்ணால் எரித்தாலும் அதன் பின்னர் அருள் நோக்கமும் செய்தார். மன்மதனுக்கும் அவ்வாறே அருள் புரிந்தார். இங்கே ராவணனுக்கும் அதே போன்று அனுக்கிரகம் புரிந்தார். எனவே இந்த மண்ணுலகில் இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று திருவாசகத்திலே கூறப்பட்டது போல இந்த மண்ணுலகத்திலே வாழும் உயிர்கள் பிழைத்தாலும் பிழை செய்தாலும் எம்பெருமானை சரணமென்று அடைந்தால் கண்ணுதலான் பெரும் கருணை கைக்கொள்ளும் என்பதனை உணர்த்திய அந்த ராவண அனுக்கிரக திருவிளையாடலை சங்கத்து புலவர்களெல்லாம் எண்ணி பார்க்கின்றார்கள். இங்கேயும் எம்பெருமான் புலவராக வந்தருளி தம் நெற்றிக்கண்ணை சிறிதே திறந்து காட்ட அந்த வெப்பம் தகிக்கின்ற அந்த வெப்பம் தாங்க முடியாமல் விழுந்த நக்கீரரையும் எம்பெருமான் தான் காப்பாற்றி அருள முடியும். முன்பு மன்மதனுக்கும் பின்பு ராவணனுக்கும் அனுக்கிரகம் செய்த எம்பெருமான் நக்கீரருக்கும் அருள் செய்வார் என்று சங்கப் புலவர்களெல்லாம் எம்பெருமானை சரணமடைந்து துதிக்கின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.